இங்க ஒருத்தன் நடு ரோட்ல அவன் ட்ரெஸ் ரிமூவ் பண்றான். அப்ப அவன் உடம்பு ஃபுல்லா மறைஞ்சு போய் வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. அதனால ஃபுல்லா மறைஞ்சு போறதுக்காக அந்த ரோட்ல வந்துட்டு இருக்க தண்ணியில அவன் தலையை நினைக்கிறான். அப்ப அந்த வாட்டர் அவன் தலையில ஃபோர்ஸா பட்ட உடனே அவன் தலை ஃபுல்லா மறைஞ்சு போயிடுது. அந்த டைம் ஒரு கில்லர் அவனை பிடிக்கிறதுக்காக வரான். இதனால பயந்து போய் அவன் அங்கிருந்து ஓடுறான். அப்ப அவன் உடம்புல தண்ணி இருக்கிறதுனால அவன் அந்த கில்லர் கண்ணுக்கு ஈஸியா தெரியறான். அதனால அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கில்லரும் வரான். அப்ப அவன் கில்லர் கண்ணுல படக்கூடாதுன்னு சாண்ட் பேக்ல குதிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் போட்டிருக்க கோட்டுக்கு மேல மாவு ஓட்டி இருக்குன்னு. இதனால கில்லரால அவனை நல்லாவே பார்க்க முடியுது. இதனால பயந்து போனவன் அங்கிருந்து ஓடி போய் ஒரு லிஃப்ட்ல ஏறி மேல போறதுக்காக அந்த லிஃப்ட் ஆன் பண்றான். அப்ப அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கில்லர் உள்ள வந்துடுறான். இப்போ இந்த கில்லருக்கு அவனை சாவடிக்கணும்னு ஆசை இல்ல. ஏன்னா இவனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு எப்படி இந்த பவர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அவனை ஆராய்ச்சி பண்றதுக்காக கூப்பிடுறான். அப்ப அந்த லிஃப்ட்டும் கடைசி ஃப்ளோருக்கு ரீச் ஆகுது. அதனால அவன் அங்கிருந்து ஓடி போய் அந்த பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழே விழுறதுக்காக ரெடியா இருக்கான். அப்ப அங்க வர கில்லர் அவனை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூப்பிடுறான். ஆனா இந்த கில்லருக்கு தெரியாது அந்த ஆளு சம மூலக்காரன்னு. ஏன்னா இந்த ஆளு அவனோட கோட்டை அவுத்து அதை கையில வச்சுக்கிட்டு ஏதோ அவன் சூசைட் பண்ணிக்க போற மாதிரியே பேசுறான். இதனால கில்லருக்கு பயம் வருது. இதனால அவனை சூசைட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிக்கிட்டே அவன் கிட்ட வரான். அப்ப அந்த கில்லர் பிடிக்க வர டைம் அவன் கோட்டை கீழே போட அது கூடவே சேர்ந்து கில்லரும் மாடியில இருந்து கீழே வந்து செத்து போறான்.